या कृष्णसङ्गमसुखं सुलभं सखीभ्यः प्रीता प्रयच्छति सुदुर्लभमीश्वराणां प्रेम प्रवाहभरितां श्रितकामधेनुं तां राधिकां मम गुरुं शरणं प्रपद्ये। जय बोल सद्गुरुनाथ महाराज की। பிருந்தாவனம் அப்படிங்கிற க்ஷேத்திரம் உலகத்திலேயே ரொம்ப அலாதியான க்ஷேத்திரம். பொதுவாக பெரியவாள்லாம் சொல்லுவார், பண்டரி க்ஷேத்திரம் முழுக்க பாகவதாலோட பாததூளி இல்லாத இடமே கிடையாது, பிருந்தாவனம் முழுக்க பகவானுடைய பாததூளி இல்லாத இடமே கிடையாது. அங்க இருக்கிற ஒவ்வொரு மண்ணு தூளியும் பகவானுடைய திருவடி சம்பந்தம் பெற்றது. ஜயதி தேதிகம் ஜன்மனா வ்ரஜஹா ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரயி அப்படிங்கிற கோபிகைகள். வைகுண்டத்தை காட்டிலும் கைவல்யத்தை காட்டிலும் வசத்தியானது பிருந்தாவனம் என்று சொல்றா. ஏன் அப்படின்னா, இந்த பகவான் வைகுண்டத்திலேருந்து பிருந்தாவனத்துக்கு வந்ததும் அங்க இருக்கக்கூடிய சாட்சாத் லக்ஷ்மி தேவியே அந்த ஊரை விட்டுட்டு ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரஹி எப்பொழுதும் பிருந்தாவனத்தையே ஆசிரியிருக்காளாம், பிருந்தாவனத்தையே இருக்காளாம். ஏன் அப்படின்னா, வைகுண்டத்துல கூட இல்லாத பிரேம பிருந்தாவனத்துல உண்டு. பிருந்தாவனத்துக்கு யாருனால பெருமை அப்படின்னா பகவானால பெருமை. அதுக்கும் விட மேல யாராலனா கோபிகைகளால. கோபிகைகள் தான் பக்திக்கு உதாகரணம். பக்தினா கோபிகைகளை மாதிரி பண்ணணும் அப்படின்னு யாரு சொல்லறா அப்படின்னா, பக்தி சாஸ்திரத்துல பக்தி சூத்திரத்திலேயே சொல்றார் நாரதர், யதா பிரஜ கன்யகானாம் அப்படின்னு. பக்தி அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படின்னா கோபிகைகளை மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவளோட பக்தி அப்படிங்கிறது காமியார்த்தம் கிடையாது. இது வேணுங்கிறதுக்காக பக்தி, அது வேணுங்கிறதுக்காக பக்தி இல்லை. பிரேம பக்தி, அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்தி அவளோடது. அப்பேற்பட்ட கோபிகைகள்னாலதான் பிருந்தாவனத்துக்கே பெருமை. அப்பேற்பட்ட கோபிகைகளால்தான் ஒரு கால கிருஷ்ணனுக்கே பெருமை. ஏன்னா ஒரு மனுஷா இருக்கா அப்படின்னா அவளை சுத்தி இருக்கிறவாள்லாம் ரொம்ப சாமான்யமான ஜனங்களா இருக்கா அப்படின்னா, ரொம்ப அச்சுபிச்சுத்தனமா அல்பத்தனத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி இருக்கா அப்படின்னா, அது ஒருத்தருக்கு அப்பேற்பட்ட மனுஷாலாம் ஒருத்தர யாரவனா ஆசிரிப்பா. அப்பேற்பட்ட மனுஷாலாம் ஒரு பணக்காரன் ஆசிரிப்பா, ஒரு அரசியல்வாதி ஆசிரிப்பா, யாரவனா ஆசிரிப்பா. ஆனா எந்த விஷயங்கள்லயும் நாட்டம் இல்லாம எல்லா பற்றும் நீங்கிறவர்களா, எந்த ஆசையும் உலகத்துல எந்த விஷயங்கள்லயும் ஆசை இல்லாம எல்லாரும் ஒருத்தரை சுத்தி இருக்கா அப்படின்னா, அப்ப அந்த வஸ்து அந்த மனுஷா எப்பேற்பட்டவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால பகவானுக்கே எதனால பெருமை அப்படின்னா, தன்னை சுத்தி இருக்கிறவாள்லாம் கோபிகைகளா இருக்கிறதுனாலதான். அப்பேற்பட்ட கோபிகைகள் வாழற பூமி பிருந்தாவனம் அப்படிங்கிறது. இன்னைக்கும் அப்படிதான். ஏதோ கிருஷ்ணனோட காலத்துலதான் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கும் போனோம் அப்படின்னா அந்த கோபி பிரேமைய பிருந்தாவனத்துல பார்க்க முடியும். அப்பேற்பட்ட பிருந்தாவனம், அந்த பிருந்தாவனத்துல பல மகான்கள் அவதாரம் பண்ணா. இன்னும் சொல்ல போனா பிருந்தாவனத்துல இருந்த அளவுக்கு மகான்கள் வேற எந்த ஊர்லயுமே இருந்தது கிடையாதுன்னு சொன்னா கூட சில இல்லை. இந்த வைஷ்ணவ சம்ஹிதையில 10 சம்பிரதாயங்களை கவர் பண்ணிருக்கா அப்படின்னு சொன்னேன் இல்லையா. முக்கியமா அதுல 4 சம்பிரதாயம் பிருந்தாவனத்திலேயே இருக்கக்கூடிய சம்பிரதாயம் தான். சாரு சம்பிரதாயம்னே சொல்லுவாங்க. மகாபிரபு சைதன்ய மகாபிரபுவனுடைய சம்பிரதாயம். மகாபிரபுவை யார் ஆசிரியிச்சு வந்தாலும், அவரை நாடி யார் வந்தாலும் பிரபு என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிரபுவே கதி, இனிமே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா பிருந்தாவனத்துக்கு அனுப்பி விட்டுருவார். பிரபுவனோட சரித்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா தபன மிஸ்ரர்னு ஒருத்தர் வருவார், அவரையும் பிருந்தாவனத்துக்கு அனுப்பி விடுறார். கேசவபட்ட காஷ்மீரி அப்படின்னு ஒருத்தர் வர்றார், வாதாடுறார் நவத்வீபத்துல பிரபுவோட.
அவர் தோத்து போறார். தோத்து போயிட்டு பிரபுவை சரணாகதி பண்றார். சரணாகதி பண்ணி நான் என்ன பண்ணணும் அப்படின்னதும் பிரபு வந்து பிருந்தாவனத்துக்கு போங்கோ அப்படின்னு அனுப்பி விடுறார். அதே மாதிரி பின்னாடி பிரகாஷானந்தர் அப்படின்னு ஒரு யதிகள் சன்னியாசி, அவர் மொரட்டு வேதாந்தி, பக்திலாம் ஒன்றுத்துக்கும் லாயக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவரை வந்து பிரபு திருத்தினார், தடுத்தாட்கொண்டார். அதுக்கப்புறம் அவர் பிரபுவை சரணாகதி பண்ணார். நான் என்ன பண்ணணும் அப்படின்னதும் பிருந்தாவனத்துக்கு போங்கோ அப்படின்னு அனுப்பி விட்டார். அதை மாதிரி பார்த்தோம்னா பிரபுவனுடைய சிஷ்யர்களாக இருக்கக்கூடிய ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி எல்லாரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்தா. ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமிலாம் ஒரு முஸ்லிம் ராஜாட்ட அகப்பட்டு இருந்தா பெங்காலில், ராம்கேலி நகர் இந்த ஊருக்கு. அந்த ராஜாட்டேருந்து அவளை மீட்டு அவளுக்கு சத் உபதேசங்களை பண்ணி அவளுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து பிருந்தாவனத்துக்கு அனுப்பினார். கோபால பட்டர்னு ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒரு குடும்பம், அவள் வந்து பிரபு ஆசிரியிச்சா, அந்த சரணாகதி பண்ணா. அந்த கோபால பட்டரை பிருந்தாவனத்துக்கு அனுப்பினார். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். எல்லாரையுமே பிரபு பிருந்தாவனத்துக்கு தான் அனுப்பினார். அதனால் அந்த சம்பிரதாயமே பிருந்தாவனத்துடைய சம்பிரதாயம். அடுத்தது நிம்பார்க்காச்சாரியால்னு ஒரு மகான், அவருடைய சம்பிரதாயமும் பிருந்தாவனத்திலேயே இருக்கக்கூடிய சம்பிரதாயம். அதுக்கு அடுத்தது ஹிதஹரி வம்சர் அப்படின்னு ஒரு மகான், அவருடைய சம்பிரதாயமும் பிருந்தாவனத்தை தாண்டி அக்கட ஒரு கால் மதுரா நகரத்துக்கு கூட போக மாட்டாவா. அந்த அளவுக்கு பரம ஐகாந்தமான பிருந்தாவன பக்தாளவா. அடுத்தது ஸ்ரீ வல்லப சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயங்களுமே பிருந்தாவனத்திலேயே இருந்த சம்பிரதாயம். எப்படி கோபிகைகள்னால பிருந்தாவனத்துக்கு பெருமைன்னு சொன்னேனோ அந்த மாதிரி தான் பொதுவாகவே எல்லா க்ஷேத்திரத்துக்குமே அந்தந்த ஊரில் இருக்கிற மகான்கள்னால தான் பெருமை. பண்டரிபுரம்னு எடுத்துட்டோம்னா பாண்டுரங்கனால பெருமையோ இல்லையோ, துகாராம், நாம்தேவ், ஞானேஸ்வர், ஏகநாத், சோகாமேளா, கோராகும்பார் முதலிய மகான்கள்னால தான் பண்டரிக்கு பெருமை. அந்த மாதிரி இத்தனை மகான்கள் இருந்துருக்கா. இன்னைக்கு போய் பார்த்தா தெரியும், மரத்தடியில அங்கங்க மட்டங்கள்ல ராதேஷ்யாம் ராதேஷ்யாம்னு பாடிட்டு அத்தனை மகான்கள் இருப்பா. ஏதோ யாரோ ஒருத்தர் ஏதோ பிச்சை போட்டானா அதை சாப்பிட்டுட்டு இருப்பா, யமுனையில குளிப்பா, மரத்தடியில படுத்துப்பா. இப்படி ஒரு செல்ஃப்லெஸ்ஸான லைஃப்பை வாழ்ந்துட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ராதாகிருஷ்ண சேவை பண்ணிட்டு ஆயிரக்கணக்கான மகான்கள் இன்னைக்கும் இருக்காங்க. அந்த மாதிரி பல மகான்கள் பல சம்பிரதாயங்கள்ல இருந்த பூமி பிருந்தாவனம் அப்படிங்கிறது. அதோடைய மகிமையை சொல்லி மாளாது. பிருந்தாவனத்தோட மண்ணுக்கு கூட பெருமை உண்டு. ஒரு புல்லாய் பிறவி தர வேணும் அப்படின்னு பிரம்மா பிரார்த்திச்சுக்கிறார். இந்த கண்ணனோட விளையாடுற இந்த நந்த பாலகர்கள்லாம் என்ன பாக்கியம் பண்ணாலோ என்மித்தம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படிங்கிறார் பிரம்மா. இந்த மாதிரி சகல தேவர்களும் சகல ரிஷிகளும் சகல மகான்களும் விரும்பக்கூடிய எல்லாரும் நாடி இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்துல 4 சம்பிரதாயங்கள் சொன்னேன் இல்லையா, அதுல ஹரிவம்சர் அப்படின்னு முக்கியமான ஒரு மகான் இப்ப சொன்னேன், ஹரிவம்சர். அந்த ஹரிவம்சர் அப்படிங்கிற மகானுடைய சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயத்துல வந்த பக்தர்கள், மேலும் வல்லப சம்பிரதாயத்துல வந்த சில பக்தர்கள், அதை தவறையும் இருக்கிற சில பக்தர்களோட சரித்திரம் எல்லாம் இன்னைக்கு சேர்த்து அனுபவிக்கலாம் அப்படின்னு இன்னையோட தலைப்பு பிருந்தாவன பக்தர்கள் அப்படின்னு தலைப்பு. பிருந்தாவனத்துல மதுரையில பொதுவா நேத்திக்கே நம்ம உபன்யாசம் அப்படிதான் ஆரம்பிச்சோம். ராமானந்தர் சரித்திரம் சொல்லச்சே காசி நகரத்தை முகலாயர்கள் எல்லாம் படையெடுத்தா அப்படின்னு சொன்னோம். அதே சூழ்நிலை தான் மதுரா பிருந்தாவனத்துக்கும். அது நேற்றுக்கே சொன்னேன், பிருந்தாவனத்தில் இருந்த எவ்வளோ கோவில்கள், எவ்வளோ சுவாமி இன்னைக்கு ஜெய்ப்பூர் முதலிய பல ஊர்கள் அந்த சுற்று வட்டாரத்தில் ராஜஸ்தானில் இருக்கா அப்படின்னு. ஏன்னா இந்த முகலாயர்களுக்கு பயந்துதான். அந்த மாதிரி ஒரு காலம் அந்த ஊரில் மதுரால பல யவனர்கள் விளைச்சர்கள் உள்ள புகுந்து பல பேரை வதம் பண்ணி, பல குழந்தைகளை வதம் பண்ணி, வீடுகள் கோவில்கள் எல்லாம் இடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டா. இப்படி பண்ணிட்டு போறச்சே அன்னைக்கு ராத்திரி வேலை ரத்த வெள்ளம் ஓடுறது மதுரா முழுக்க. இப்படி இருக்கிறச்சே அடுத்த நாள் கார்த்தால எழுந்து சில பேர்லாம் வரா, என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியலையே, யாருக்காவது உயிர் தத்தளிச்சுட்டு இருக்காளா, யாராவது உயிரோட இருக்காளா, யார் இருக்கா யார் போயிட்டா ஒன்றும் தெரியல. இப்படி தேடிட்டு வந்துட்டே இருக்கிறச்சே ஒரு சின்ன குடிசை விழுந்து கிடக்கு. அதுக்கு கீழே பார்த்தா 2 பெண் குட்டிகள் இருக்கு. தத்ராஸ்தாம் பாலிகே சத்வே
गंगा च यमुना तथा सहोदर्यौ महासाध्व्यौ वृक्षमूले क्वचित् स्थिते पितृभ्यां रहिते दीने हतबन्धुजने तथा भृशं रुरुदतुस्तत्र बालिके पंचहायने. ரெண்டு குழந்தைகள் இப்படி அழுதுன்னு இருக்கு. என்னடா சத்தம்னு பார்த்தா ஒரு குடிசை, அதுக்கு பின்னாடி ஒரு மரம், அந்த மரத்தடியில் ரெண்டு குழந்தைகள், அதோட அம்மா அப்பா எல்லாரையும் வதம் பண்ணிட்டு போயிட்டார். அந்த ரெண்டு குழந்தைகள் அழுதுன்னு இருக்கு. இப்படி அழறத பார்த்ததும் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறா. அந்த குழந்தைக்கு யாராவது ஒருத்தர் வளர்க்கணும் இல்லையா? சின்ன குழந்தைகள் ரெண்டு குழந்தை கண்ணெதிரில் அம்மா அப்பாவை வதம் பண்ணிட்டா, அத்தனை பேரையும் வதம் பண்ணிட்டான்னு அடுத்து அந்த குழந்தைய யார் எடுத்து வளர்ப்பா? அப்படி இருக்கிறச்சே அதை ரெண்டு குழந்தையும் பார்த்துட்டு ஒரு பிராமணர் பரம பிரேமையோட அந்த குழந்தைய வளர்க்குறேன் அப்படின்னு வந்தார். ரொம்ப ஏழை பிராமணர், தனக்கே வசதி கிடையாது, இருந்தாலும் இந்த ரெண்டு குழந்தைகளையும் வளர்க்கணும் அப்படின்னு பிரேமையோட வளர்க்க ஆரம்பிச்சார். அவருக்கு ஏதோ உபாத்தியாயம் பண்ணுவார், இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிப்பார். அந்த ரெண்டு குழந்தைகளையும் தன்னோட பொண்ணாவே பார்த்து ஆசையா வளர்த்துட்டு வந்தார். அந்த பிராமணருக்கு நடனம் ஆடுறது நல்லா வரும், நல்லா நாட்டியம்லாம் ஆடுவார். அதனால அந்த கலையை அந்த ரெண்டு பொன் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்குறார். ரெண்டு குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்குறார். அந்த ரெண்டு குழந்தைகளும் ரொம்ப அழகா நாட்டியம் ஆட ஆரம்பிக்கிறது. ரெண்டு குழந்தைகளும் அவ அப்பாட்ட கத்துண்டு ரொம்ப அழகா அந்த குழந்தைகளும் நாட்டியம் ஆட ஆரம்பிச்சிருக்கு. இப்படி ஆனதும் அந்த குழந்தைகள் என்னவா நடனம் ஆடுறது, என்னவா சமத்தா இருக்கு. இப்படி அந்த குழந்தைகள் வளர்றத பார்த்து அந்த அப்பாவுக்கு பரம சந்தோஷம். ஆனா மனுஷாலோட மனசு எப்ப மாறும்னு யாருக்கும் சொல்லவே முடியாது, யாருக்கும் தெரியவே தெரியாது. நேத்தி வரைக்கும் அவளும் நம்மளும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அடுத்த நாள் பார்த்தா அவனா அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவான். இப்போ மனுஷாலோட இயல்பு அப்படி. எல்லாரும் அப்படின்னு சொல்லலை, ஆனால் அது சகஜமாக மனுஷால்கிட்ட பார்க்க முடியும். எல்லாருமே அப்படியே நிரந்தரமாக இருந்துட்டே இருப்பா, ஒரே மாதிரியே இருப்பான்னு சொல்ல முடியாது. இந்த அப்பா பிரேமையா தன்னோட பொன் குழந்தைகளா பார்த்து தான் இந்த குழந்தைகளை வளர்த்தார். தனக்கு வறுமை ரொம்ப நாள், ரொம்ப வருஷங்களாவே வறுமை தான், அது தெரிஞ்சுதான் அந்த பொன் குழந்தைகளை வளர்த்தார். அப்படி வளர்த்த பொழுதிலும் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு 16 வயசு, ரெண்டு குழந்தைகளுக்கும் ஆனதும் இந்த குழந்தைகள் ரொம்ப அழகா இருக்கே, இந்த குழந்தைகளுக்கு எல்லா கலையும் நல்லா வருதே, ரொம்ப சமத்தா இருக்கே, இந்த குழந்தைகளை துளுக்காலுக்கு வித்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் பைசா வருமே அப்படின்னு தோணித்து அவருக்கு. அந்த ரெண்டு குழந்தைகளையும் அந்த மிளேச்சர்கள்லாம் படையெடுப்பு பண்ணி அப்பா நடந்த அந்த ட்ராஜடியிலேருந்து தான் அந்த குழந்தைகளையே காப்பாற்றினார். அப்படி காப்பாற்றின பிறகு அந்த குழந்தைகளை இவ்வளோ வருஷம் வளர்த்து சம்ஸ்காரத்தோட வளர்த்து எல்லாம் பண்ணி திருப்பி அவளுக்கே கொடுக்கணும் அப்படின்னு அந்த அப்பாவுக்கு தோணிடுது. அவருக்கு நல்ல வேளை அவருக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கு அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருது, தானா தெரிஞ்சிருக்கு. இந்த குழந்தைகளுக்கு பகவான் கிருஷ்ணன் இடத்துல ரொம்ப பிரியம். ஏன்னா மதுரால இருந்தா நமக்கே கிருஷ்ணனோட மனாம்சி சர்வாணி அபகர்ஷதீஷா தத்தோஹி கிருஷ்ணம் பிரவதந்தி சந்தா அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. அவனுக்கு ஏன் கிருஷ்ணன்னு பேரு அப்படின்னா, எல்லா மனுஷாலோட மனசையும் அபகரிக்கிறதுனாலதான் அவனுக்கு கிருஷ்ணன்னே பேர். அப்படி இருக்கிற கிருஷ்ணன் நமக்கெல்லாமே அந்த கிருஷ்ணனை பற்றி கேட்டா மனசு இறங்கி போயிடுறது. அப்படிங்கிறச்சு மதுரையிலேயே வளர்ற குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு கிருஷ்ணன் இடத்துல பக்தி வராதா, கிருஷ்ணன் இடத்துல மனசு லயிக்காதா? அந்த குழந்தைகள் அதனால கிருஷ்ண பக்தி உண்டாகி தானும் பிருந்தாவனத்துக்கு போயிடணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கு. அவ அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னு தெரிஞ்சதோ இல்லையோ, ராத்திரியோட ராத்திரியா யார்கிட்டையும் சொல்லிக்காம கொல்லிக்காம இந்த ரெண்டு குழந்தையோடும் பேசி வச்சுட்டு ஆத்துலேருந்து தப்பிச்சு ஓடி போகுது. இப்படி ஒரு கொடுமை, அப்பாட்டேருந்தே தப்பிச்சு ஓடி போற அளவுக்கு ஒரு நிலைமை. அப்படி தப்பிச்சு ஆத்துலேருந்து ஓடி போய் நேர பிருந்தாவனத்துக்கு வந்தது. பிருந்தாவனத்துக்கு வந்தா அங்க ராதாவல்லபன் அப்படின்னு ஒரு கோவில். அந்த கோவில் யாருக்கு சொந்தம்னா ஹரிவம்சர் அப்படிங்கிற பெரியவருக்கு சொந்தம். அந்த ஹரிவம்சர், ஹிதஹரி வம்சர்னு சொன்னேன் இல்லையா,
அந்த ஹிதஹரி வம்சரை வந்து அந்த 2 குழந்தைகளும் பேஜாதே சரணம் தத்ர ஹரிவம்ச பதாம்புஜம் விஜ்ஞாபயாமாஸ துஷ்ச ஸ்வசரித்ரம் சுநிர்மலம். இப்படி அந்த 2 குழந்தைகளும் கங்கா யமுனான்னு பேர் அந்த குழந்தைகளுக்கு. ஒரு குழந்தைக்கு கங்கா, இன்னொரு குழந்தைக்கு யமுனான்னு பேர். இந்த கங்கையும் யமுனையும் ஓடி வந்து குருநாதா அப்படிங்கிற ஹிதஹரி வம்சரோட திருவடியில வந்து விழுந்தது. அந்த ஹிதஹரி வம்சர் யாரு அப்படின்னா அவருக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதையை பார்ப்போம். இந்த கங்கா யமுனாவோட சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹரிவம்சரோட சரித்திரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் பூர்ணமாகும். கஷ்டிதாசீத் கிருஷ்ண பக்தோ வியாசமிஸ்ர இதி ஸ்ருதः ராதா முகுந்த யுகல தியான பூஜா பராயணः தாரா தேவி தஸ்ய பத்னி மகாபாகா பதிவ்ரதா அகர்விதா ஷீலவதி சாது சேவா பராயணா. தேவவனம் அப்படின்னு ஒரு ஊர், தியோகாம் அப்படின்னு பேரு அந்த ஊருக்கு. உத்தரப்பிரதேசத்துல இருக்கு இன்னைக்கும். அந்த ஊர்ல வியாசமிஸ்ரர் அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் பரம கிருஷ்ண பக்தர், கிருஷ்ண உபாசகர். அவருடைய மனைவி தாராதேவி அப்படின்னு பேரு. இவா 2 பேருமா சேர்ந்து அனுகூலமான இல்லறம் நடத்திட்டு வரா. அவளுக்கு ஒரு அருமையான புள்ள குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு விதாய நாமகரணம் ஹரிவம்ச இதி த்விஜஹ தத்ரூப குண சௌந்தர்ய லீலா முக்தோ பபூவசஹ. அந்த குழந்தைக்கு ஹரிவம்சர் அப்படின்னு பேர் வைக்கிறா அந்த அம்மா அப்பா. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா அந்த குழந்தை வளர்ந்துன்னு வந்துட்டு இருக்கு. சின்ன குழந்தை, வெள்ளை வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு. நல்லா செக்க சிவந்த உதடு, நல்லா சுருளான கருப்பான கேசங்கள். இப்படி கண்ணை முழிச்சு பார்க்கறது, உருட்டி பார்க்கறது. தன்னோட அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்கு அந்த குழந்தைய பார்த்தா. அப்படி இருக்கிற குழந்தை, அந்த குழந்தையோட ஆத்து மகான், அந்த குழந்தையோட ஆத்தோடைய குரு கேசவதாஸ் அப்படின்னு பேர் அவருக்கு. அவர் அந்த ஆத்துக்கு வரச்சே இந்த குழந்தைய பார்க்கிறார். 6 மாச குழந்தை தொட்டில்ல படுத்துன்னு இருக்கு. அந்த குழந்தை இவர் வந்து ராதேஷ்யாம் 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 அப்படின்னு கீர்த்தனை பண்ணச்சே அந்த குழந்தைக்கு கண்லேருந்து தண்ணீர் வருது. அந்த குழந்தைக்கு மேனி சிலிர்க்கிறது 6 மாச குழந்தைக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த குழந்தை சாமான்யமான குழந்தை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிறச்சேவே ராதா சுதாநிதி அப்படிங்கிற ஒரு கிரந்தம், ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம், அலாதியான கிரந்தம். அந்த கிரந்தம் முழுக்க ராதா தேவியும் கிருஷ்ணனுமா பிருந்தாவனத்தை எழுந்தொருளி இருக்கா. அவளுக்கு போய் எனக்கு எப்போ அவளோட கைங்கரியம் கிடைக்குமோ, எப்போ அவளுடைய கைங்கரியம் கிடைக்குமோ அப்படின்னு ஏங்கரா மாதிரியும், அப்புறம் அவளுடைய கைங்கரியம் கிடைச்ச ஒரு கோபிகையா தன்னை பாவிச்சுண்டு பல கீர்த்தனை, பல ஸ்லோகங்கள், 300 ஸ்லோகங்கள் அந்த கிரந்தம் முழுக்க. ரொம்ப ரசமான கிரந்தம் அது, ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம். அப்படி ஒரு கிரந்தத்தை குழந்தையாவே அருளி செய்யறார். இதை பார்த்துட்டு அந்த கேசவதாஸ் அப்படிங்கிற மகான், இந்த குழந்தை தானே, அதுக்கு அப்படியே சரளமா வாயிலேருந்து வருது, அதெல்லாம் அந்த மகான் எழுதி வச்சுக்கிறார். இப்படி இவர் வாழ்ந்துட்டு இருக்கார். அவாத்து கிட்டாக்கு ராதா நவரங்கி லால் அப்படின்னு பேர் அவாத்து கிருஷ்ணனுக்கு. அந்த கிருஷ்ணனிடத்திலேயே பக்தி பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு வரார். பெருசா ஆனதும் அவருக்கு குழந்தைகள் கோபிநாதன் அப்படின்னு மூத்த பையன். கோபிநாதன் அப்படிங்கிற பையன் மூத்த பையன் இல்லை, அதை தவிர பல பிள்ளைகள். இவ எல்லாரும் பல குழந்தைகளை வச்சுட்டு அவருக்கு கல்யாணமும் ஆகி ரொம்ப பொறுப்பான கிரகஸ்தரா இருக்க. அப்புறம் கிரகஸ்தாசிரமம்லாம் ஆகி மேல நம்ம பிருந்தாவனத்துக்கே போயிடலாம், இனி எல்லா கடமைகளையும் முடிச்சு பேரன் பேத்தியெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நமக்கு வந்து பிருந்தாவனத்தோட நம்ம இருந்துடலாம்
இனிமே நம்ம குடும்பத்துல அகப்பட்டு இருக்க வேண்டாம், நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு அப்படின்னு முடிவு எடுத்தார். நித்தியமுமே அவரோட உடம்பு பிசிக்கலா அவர் ஆத்துல இருப்பாரே தவிர அவரோட பாவம்லாம் பிருந்தாவனத்துல தான் இருக்கும். உத்தாய பிராகிருதாலோகாத் ஹரிவம்சஸ்ய கல்பனா பாவலோகம் கதா நித்யம் புனராவர்த்ததே நஹி. பிராகிருதாத் லோகாத் அப்படிங்கிறார். பிராகிருதா லோகாத்துனா இதுக்கு பேர் நம்ம டே டு டே நம்ம வாழறோம் இல்லையா, இதுக்கு பிராகிருத லோகம்னு பேரு. இதையும் தாண்டி நம்மளுடைய பாவம் எந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதோ அதுக்கு நித்திய லோகம் அப்படின்னு பேரு. இவருடைய கல்பனை எப்பொழுதுமே பிராகிருத லோகத்துல இல்லாம எப்பொழுதுமே இவர் தன்னைத்தானே பிருந்தாவனத்திலேயே இருக்கிறதாக நினைச்சுட்டு இருப்பார். இவ்வாறு இருந்துட்டு கொஞ்ச நாள்ல கிளம்பி பிருந்தாவனத்துக்கு போயிடணும்னு போறார். எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லா பாசங்களையும் விட்டுட்டு, தன்னோட ஆத்து கிருஷ்ணரை கூட எடுத்துக்கல, எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு அங்கே பிருந்தாவனத்துக்குன்னு கிளம்பி வரார். வர வழியில என்ன ஆறுது அப்படின்னா, ஒரு ஆத்துல திணையில படுத்துட்டு இருக்கார். அந்த ஆத்துல ஒரு பெரியவா, அவ ஆத்துல ஒரு கிருஷ்ணன் இருக்கான். இவர் இந்த திண்ணையில படுத்துட்டு இருக்கார். ரொம்ப ஆச்சரியமான லீலை. இப்படி தூங்கிட்டே இருக்கிறச்சு அந்த ஆத்துல இருக்கிறவாளோட கனவுல அந்த ஆத்து கண்ணன் வந்து, இந்த மாதிரி உங்க ஆத்து திண்ணையில ஒரு பெரிய மகான் படுத்துட்டு இருக்க, என்ன நீ அவருக்கு கொடுத்துரு அப்படிங்கிறார். உடனே அவ கேட்கிறா, என்ன கிருஷ்ணா என்ன லீலை அப்படிங்கிறா. என்னை கொடுத்துருமா, ஆக வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு, ஹிதஹரி வம்சர்கிட்ட என்னை ஒப்படைச்சிரு அப்படிங்கிறான் கிருஷ்ணன். உடனே அவளும் அப்படி ஏத்துண்டுறா. அடுத்த நாள் எழுந்துடும் ராதாவல்லபன் வந்து, ராதாவல்லபன் பேர் இல்லையா அந்த கண்ணனுக்கு, அந்த கண்ணனை வந்து அந்த ஆத்துக்காரா வந்து ஹிதஹரி வம்சர்கிட்ட ஒப்படைக்கிறான். இந்த மாதிரி பகவானுடைய நியமனம் தன்னை உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கும்படி அப்படின்னு. அவர் பார்த்தார், என்னடா இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு வந்தோம், இப்போ கிருஷ்ணன் வந்தா கிருஷ்ணனை பார்த்துக்கிறதுக்கு சாமான் வேணும், கிருஷ்ணனை பார்த்துக்கிறதுக்கு இடம் வேணும், இந்த கிருஷ்ணனை பிரதிஷ்டை பண்ணணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. இந்த கிருஷ்ணன் அவர்கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, ஹிதஹரி வம்சர்கிட்ட, பிருந்தாவனம் போ, எனக்குன்னு ஒரு பெரிய மடம் கட்டு, அந்த இடத்துல என்னை வந்து பிரதிஷ்டை பண்ணு, அங்க தினம் அன்னதானம் பண்ணு. என்னடா எந்த பொறுப்பும் வேண்டான்னு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நம்ம ஆத்துலேருந்து கிளம்பி வந்தா, இங்க பகவான் நமக்கு இன்னொரு டோட்டலி டிஃப்ரெண்டா ஒரு பெரிய புது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆரம்பிக்கிறானே அப்படின்னு பாக்குறான். இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வல்லபாச்சாரியாலும் சரி, ஏகநாதரும் சரி, இந்த மாதிரி பல மகான்கள் சந்நியாசம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு கிளம்புறான். இப்படி வாங்கிட்டு சன்னியாசம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறச்சே பகவான் அங்கேருந்து என்ன பண்றான்னா, மெனக்கெட்டு அவளுடைய கனவுல வந்து சன்னியாசம் வாங்கிக்காத, கிரகஸ்தனா இரு அப்படின்னு மெனக்கெட்டு உபதேசம் பண்றான். எதனால இப்படி பண்றான் அப்படின்னா, அவளால மக்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க வேண்டியிருக்கு. இப்ப சன்னியாசியா ஆகிட்டானா உலகத்தோட பற்று இல்லாம எங்கேயோ போயிடுவா. ஆனா அவளுக்கு மக்கள், பல மக்களை காப்பாற்ற வேண்டிய, பல மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு. அப்படிங்கிறதுனால பகவான் என்ன பண்றான் அப்படின்னா, அவளெல்லாம் நீ சன்னியாசம் வாங்கிக்காத, நீ கிரஸ்தாசிரமத்திலேயே இரு, ஏன்னா உன்னை ஆசிரியிச்சு 1000 மக்கள் வரப்போறா. நீ கிரஸ்தாசிரமத்துல இருந்து நீ பொறுப்பா இருந்தாதான் நீ ஒரு மடம்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி இவ்வளோ சத்காரியங்கள் நடத்தினாதான் உன்னால பல பேருக்கு பெனிஃபிட் அடைய முடியும் உன்னால அப்படின்னு சொல்லி, நீ சன்னியாசம் வாங்கிக்க வேண்டாம் அப்படின்னு சில பேரெல்லாம் மெனக்கெட்டு நிர்பந்தப்படுத்தலாம் பகவானே. அந்த மாதிரி ஹரிவம்சரும் எந்த பொறுப்பும் வேண்டான்னு வந்தவரை மெனக்கெட்டு நீ மடம் ஏற்படுத்து, இதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்றான். இதனாலதான் இப்ப திருப்பி இந்த கதைக்கு வருவோம், கங்கா யமுனா கதையில. இப்ப ஹரிவம்சர்னு ஒருத்தர் இருந்து அவர் ஒரு மடம்னு ஏற்படுத்தி அவரால பல பேரை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறதுனால தானே அந்த கங்கா யமுனாவால நேர வந்து ஹரிவம்சரை ஆசிரியிக்க முடியறது. இல்லைன்னா அங்கேருந்து அவ அப்பா திருப்பி வருவான், வந்து அந்த குழந்தையில எங்கேயோ சுத்தின்னு இருக்கானா திருப்பி பிடிச்சி கூட்டின்னு போய் திருப்பி அந்த குழந்தையில விற்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போறது. அதனால இப்படி இந்த ஹரிவம்சர் இப்படி மட்டத்துல இருக்கறச்சே அங்கேருந்து அந்த 2 குழந்தைகளும் ஓடி வந்து ஹரிவம்சர் ஆசிரியிக்கிறது. அந்த 2 குழந்தைகள் தான் இல்லை,
சம்பிராப்ய சரணச்சாயாம் ஹரிவம்ச மகாப்ரபோः ஸ்ராந்தாः சம்சார யாத்ராயாம் விஸ்ராந்திம் லேபிரே நராः. பல மக்கள் அவளுக்கு சம்சாரத்தை தாப்பம் தாங்க முடியாமல் இருக்கிறச்சே, நமக்கே பொதுவாகவே நேற்றுக்கு தான் பார்த்தோம், நமக்கு இது வேணும், ப்ரமோஷன் வேணும், வீசா வேணும், இதெல்லாம் வேணும்னா நமக்கு அதை நிறைவேற்றுறதுக்கு ஒரு சாமியாரே போதும், சாமியார்கிட்டயே போகலாம். குருநாதர் அப்படிங்கிறவர் எதுக்கு அப்படின்னா, இது எல்லாத்தையும் தாண்டி நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கணும்னா குருநாதர்கிட்ட தான் போக முடியும். அந்த குருநாதர் பக்தியவோ ஞானத்தையோ உபதேசம் பண்ணி நமக்கு நிம்மதியை கொடுக்குறார். அந்த நிம்மதிங்கிறது மட்டும் குருநாதர் இடத்துல போனால் ஒழிய, குருநாதர் திருவடியை ஆசிரிச்சால் ஒழிய நிம்மதி அப்படிங்கிறத அடையவே முடியாது. ஆச்சரியம் நமக்குன்னு அமையிறது. இன்னைக்கு குரு பூர்ணிமா, இன்னைக்கு அழகா இந்த கதைலாம் வர கதை எல்லாமே இந்த மாதிரி கதை தான், எல்லா கதையும் இப்படி அமையிறது. இந்த மாதிரி இந்த ரெண்டு குழந்தைகளும் நேர வந்து ஹரிவம்சரோட திருவடியை வந்து ஆசிரிச்சா. பேஜாதே சரணம் தத்ர ஹரிவம்ச பதாம்புஜம். ஹரிவம்சரோட திருவடி ஆசிரிச்சோடனே ஹரிவம்சர் அபயம் கொடுத்தார் குழந்தைகளா. என்ன அப்படின்னொடனே அந்த ரெண்டு குழந்தைகளும் தன்னுடைய சரித்திரத்தை தனக்கு ஏற்பட்ட அந்த கதையை ஹரிவம்ச மகாபிரபு இடத்துல தெரிவிச்சுக்கிறது. இப்படி தெரிவிச்சண்டதும் ஹரிவம்சர் அந்த குழந்தைகளுக்கு அபயம் தந்து, நீங்க இருக்கலாம், சௌக்கியமா இந்த மட்டத்திலேயே இருங்கோ அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் நல்லா நடனம் கற்றுக் கொடுத்தார் அவ அப்பா அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதனால தினமும் ராதா வல்லபனோட சந்நிதியிலேயே இந்த ரெண்டு குழந்தைகளையும் நாட்டியம் ஆட வச்சு, இந்த ரெண்டு குழந்தைகளும் தினம் நாட்டியம் ஆடும். அதை பார்த்து பேரானந்தப்படுவார் இவர். கிருஷ்ணனுடைய முக்கியமான ரெண்டு சகிகள், தோழிகள், லலிதா விஷாகா அப்படின்னு பேரு. இந்த ரெண்டு குழந்தைகளையும் பார்த்தா அவருக்கு தானே லலிதா விஷாகா தான் இவா அப்படிங்கிற பாவத்துக்கு போயிடுவார். இந்த குழந்தைகள் ரெண்டும் கண்ணனுக்கு சாமரம் போடும், வீசும், ஊஞ்சல் ஆட்டும், இந்த மாதிரியான சகல கைங்கரியங்களையும் இந்த ரெண்டு குழந்தைகளும் பண்ணறது. இதை பார்த்து 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 ஹரிவம்சரும் ஆஹா ஆஹா அப்படின்னு பேரானந்தப்படுறார், கண்ணீர் விடுறார். இப்படி ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரியாக பல மகான்கள், பல சிஷ்யர்கள் தயாராக போறா ஹரிவம்சர்டேந்து. இது எல்லாத்துக்கும் இதுதான் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி இது அமையிருக்கு. அடுத்தது ஒரு சரித்திரம், ரொம்ப உருக்கமான சரித்திரம். பாரசீகம், பெர்ஷியா, ஈரான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஊர்ல ஒரு பொன் குழந்தை. கஷ்டிதாசீத் பாரசீகே யவனோ தனினாம் வரஹ ஹசீனா நாம கன்யாசீத் தஸ்ய சௌபாக்யசாலினி சுகுமாரி ச சாத்வி ச சுந்தரி சத்குணா ததா சங்கீத குஷலா சைவ சரச பிரேம தத்பரா. அந்த ஈரான்ல ஒரு பெரிய பணக்காரர், மிளேச்சர், ஒரு முஸ்லிம் பெரிய பணக்காரர். அவருடைய பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஹசீனா அப்படின்னு பேரு. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப நல்ல குணங்களுடையவோ, ரொம்ப சாது, ரொம்ப அழகா பாடுவா, ரொம்ப அன்பா பழகுவா எல்லார்ட்டையும். குழந்தை இப்படி இருந்துருக்கா அந்த குழந்தை. அவிஜ்ஞாத குலாச்சாரா த்யக்த லோக பயா ததா பாலா ஷோடச வர்ஷீயா டம்பாஹங்கார வர்ஜிதா பாரதாத்யாத்ரிகः கஷ்சித் ஆஜகாம யத்ருச்சயா சோபி ஸ்ரீவனமாஹாத்மியம் வர்ணயாமாச சம்சதி. பொதுவா நம்ம நாட்டுக்கும் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கும் ரொம்ப வருஷமா ட்ரேடு தொடர்பு உண்டு, வணிக தொடர்பு உண்டு.
அந்த மாதிரியாக பாரத தேசத்திலேருந்து ஒரு வணிகர் அந்த பெர்ஷியா, அந்த ஈரான் அப்படிங்கிற நாடுக்கு போறார். அவர் பரம கிருஷ்ண பக்தர். அவர் வணிகத்துக்காக அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டுல வணிகத்துக்காக போயிருக்கரிச்சே, வாணிஜ்யத்துக்காக போயிருக்கரிச்சே இந்த 2 குழந்தைகளை பார்க்கிறார். இந்த குழந்தை ஹசீனா அப்படிங்கிற குழந்தைய பார்க்கிறார். பார்த்து அவருக்கு அவ்வளோ பிரேம. இந்த குழந்தையும் அவர்கிட்ட ரொம்ப ஆசையா இருக்கு. அவர் முகமா எப்படியோ கிருஷ்ணனோட கதையெல்லாம் அந்த குழந்தை தெரிஞ்சுக்கிறது. எங்க இருக்கு பிருந்தாவனம், எங்க இருக்கு ஈரான். ஆனா அந்த குழந்தைக்கு அவ்வளோ கிருஷ்ண கதைகளை இந்த வணிகர் வரிச்சை போர்ச்சை எல்லாம் சொல்லி 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 எங்கேயோ இருக்கக்கூடிய இந்த குழந்தை பரம கிருஷ்ண பக்தையா ஆயிட்டான். இப்படி ஆயிட்டா அப்படின்னதும் அதோட நிக்கல. காச்சிதாசீத் சகி தஸ்யாஹ நீதேதி ச விஸ்ருதா தஸ்யை வ்யசிக்ஞபதே கிருஷ்ணே பிரேமபாவம் ததாத்மனஹ. அவளுக்கு ஒரு தோழி, அந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய தோழி. அந்த தோழிக்கு என்ன பேர் அப்படின்னா ஹமீதா அப்படின்னு பேரு. இந்த ஹசீனாக்கு எல்லாமே இந்த ஹமீதா தான். இந்த ஹமீதாவின் இடத்துல தன்னுடைய எல்லா விஷயங்களையும் அவ பகிர்ந்துப்பா, ஷேர் பண்ணிப்பா. இந்த ஹசீனாக்கு பரம கிருஷ்ண பக்தி உண்டாச்சு இல்லையா, அதே கிருஷ்ண பக்தி இந்த ஹமீதாவுக்கும் உண்டாச்சு. இப்படி உண்டாகி 2 பேரும் என்ன நினைக்கிறா அப்படின்னா, நம்ம 2 பேரும் பிருந்தாவனத்துக்கே போயிடலாமா. ஏன்னா அவ அப்பா கூட இல்லை. இந்த குழந்தை, இந்த ஹசீனா அப்படிங்கிற குழந்தை அவ அப்பாவோட இல்லை. பெத்த அப்பா ரொம்ப வருஷம் வளர்த்துன்னு வந்தார். அப்புறம் அந்த குழந்தை தனியா வந்துடுத்து. கிருஷ்ண பக்தி உண்டாகி பிருந்தாவனத்துக்கே போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுத்து. இந்த நாட்டுக்கு நாடு முழுக்க வணிகர்கள்லாம் வந்துட்டு போயிட்டு தானே இருக்கா. அதனால அவள்கிட்ட அனுமதி பெற்றுண்டு அவ வந்துட்டு திருப்பி போறச்சு அவளோடைய நாங்களும் பாரத தேசத்துக்கு வந்துடுறோம் அப்படின்னு அனுமதி பெற்றிருந்தா. அவளும் சரிம்மா நாங்க உன்னை கூட்டின்னு போறோம்மா அப்படின்னு அந்த குழந்தை சொன்னான். இந்த 2 குழந்தைகளும் அங்கேருந்து என்ன பண்ணிட்டு அப்படின்னா, அந்த வணிகர்களோட சேர்ந்து அவ நாட்டோடைய நடுவுல ஒரு பிரதேசத்துல இருக்கா. அங்கேருந்து பல ஊர்கள் தாண்டி தான் கடற்கரைக்கு வரணும். அங்கேருந்து கப்பல்ல பாரத தேசத்துக்கு வரணும். இவ்வாறு அவ பல நாட்கள் அவ இருக்கிற இடத்துல இருந்து கடற்கரைக்கு போறதுக்கே ஆகும். இப்படி இந்த குழந்தைகள் 2ம் அந்த வணிகர்களோட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கறச்சு, ஒரு நாள் ராத்திரி ஒரு காட்டுல அவ டென்ட் போட்டுன்னு முகாம் போட்டு இருக்கறச்சு, பல திருடர்கள் அங்கேருந்து வந்தா. பல திருடர்கள் அங்கேருந்து இந்த வணிகர்கள் எல்லாரையும் அடிச்சு வதம் பண்ணி கொடுமைப்படுத்தினான். கொடுமைப்படுத்திட்டு பார்த்தா இந்த வயசுக்கு 2 பொண்கள் இருக்காங்க. இந்த பொண்களை வித்தானா நமக்கு பைசா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த பொண்களை இவ கைப்பற்றிட்டா. இது எப்படியோ அந்த தேசத்தினுடைய ராஜாவுக்கு தெரிஞ்சிருது. அந்த ராஜா என்ன பண்ணாருன்னா, இந்த குழந்தைகள் 2 பேரையும் மீட்டு எடுத்து ரொம்ப பிரேமையா தன்னோட குழந்தையாவே வளர்த்து வந்தார். அந்த ராஜாவினுடைய மனைவி ராணி, அந்த ராணியுமே இந்த குழந்தைகள்கிட்ட அவ்வளோ பிரேம. அந்த ராணி இந்த குழந்தைகள்கிட்ட இவ்வளோ ஆசையா இருக்கா. இப்படி இருந்துட்டு இருக்கிறச்சே விசாரிப்பா இல்லையா, யாருமா நீ, எங்கேருந்து வர, ஏது வர அப்படின்னு விசாரிக்கிறதுலாம் இருக்கும் இல்லையா. அப்படி விசாரிக்கிறச்சே அந்த குழந்தைகள் சொல்லறது, நாங்க இந்த ஊர் தான், இந்த பிரதேசத்தை சேர்ந்தவா தான். எங்களுக்கு கிருஷ்ணன் இடத்துல பரம பக்தி உண்டாயிடுது. அதனால பாரத தேசத்துக்கு போறவாளோடைய நாங்களும் அவள்கிட்ட அனுமதி பெற்றுண்டு அவளோடைய நாங்களும் பயணம் செய்து பிருந்தாவனத்துக்கு போகலாம் அப்படின்னு நாங்க போயிட்டு இருக்கறச்சே இப்படி ஆயிடுத்து அப்படிங்கறது அந்த குழந்தைகள் தெரிவிக்கிறது. தெரிவிச்சதும் அந்த ராணி அந்த குழந்தைகளோட பக்தியை புரிஞ்சுண்டா. அதுவே பெரிய விஷயம். அந்த குழந்தைகளோட பக்தியை புரிஞ்சுட்டு அந்த ராணி என்ன பண்ணா அப்படின்னா, அந்த 2 குழந்தைகளையும் பத்திரமா பிருந்தாவனத்துல போய் சேர்க்கறது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு அந்த ராணி முடிவு செய்தா. முடிவு பண்ணி அந்த 2 குழந்தைகளையும் பத்திரமா ஆட்கள் எல்லாம் வச்சு அனுப்பி அவளுக்காக படகெல்லாம் கப்பல்லாம் ஏற்பாடு பண்ணி
ஈரான்லேருந்து பாரத தேசம் பிருந்தாவனம் போற வரைக்கும் எல்லா ஏற்பாடுகளையும் அந்த ராணி செஞ்சு கொடுத்தா. செஞ்சு கொடுத்ததும் அந்த ராணிகிட்டேருந்து விடை பெற்று கொண்டு இந்த 2 குழந்தைகளும் பாதுகாப்போட நேர கப்பல்ல பாரத தேசத்துக்கு இறங்கினான். இங்க இறங்கி பாரதத்துல எங்க இறங்கினாலோ அங்கேருந்து நேர பத்திரமா பிருந்தாவனத்துக்கு போய் சேர்ந்தா. பிருந்தாவனத்துக்கு போனதும் அந்த குழந்தை உன்மத்தமாயிடுச்சு, தன்னோட நிலையிலேயே இல்லை. அந்த ஹசீனா ஹமீதா ரெண்டும். அந்த குழந்தை அங்கேயும் இங்கேயும் அலையிறது, அழறது. ஹா கிருஷ்ணா ஹா ஜெகநாதா ஹா ரமாநாத மாதவா கிருச்ரேண ஸ்ரீவனம் பிராப்தாம் அநாதாம் கிமுபேக்ஷசே தவ சந்தர்ஷனாயைவ சுதூராத் ஆகதாஸ்ம்யஹம் क्वासि क्वासि कृपा सिंधो शरणं भव केशव अविज्ञात जगद्धर्मां किशोरीं शरणागतां बालां स्वीकुरु मां कृष्णा शीघ्रं सह हमीदया यञ्च मे प्राणसखी हमीदा नवयौवना आगतास्ति मया साकं त्वत्संगम कुतूहला आवामाकर्ण्यते लीलां कर्णानंद प्रदायिनी आजग्मिव महापुण्यं वनं त्वत्संगमाशया. ஹா கிருஷ்ணா கருணா சிந்தோ ஜெகநாதா அப்படின்னு அழறது அந்த ஹசீனா. கண்ணா, நான் உன்னை நம்பி தானேப்பா வந்தேன், நீ எங்கப்பா இருக்க? எனக்கு எதுவுமே தெரியாது. உன்னோட கதையை கேட்டேன். கேட்டதும் என்னால என்னோட மனசை நீ திருடிட்ட. இதுக்கு மேல என்னால என்னோட ஊர்ல இருக்க முடியல கண்ணா. உன்னை பார்க்கணுன்னே வந்துட்டேன். நான் மட்டும் இல்லை, என்னை நம்பி இந்த ஹமீதாங்கிற பொண்ணும் வந்திருக்கா. நாங்க 2 பேரும் உன்னை நம்பிதானே கண்ணா வந்தோம். என்னை கை விட்டுடாத கண்ணா. இவ்வளோ நாள் எதிர்பார்த்து பல துன்பங்களை கடந்து உன்னை பார்க்கணும்னு வந்திருக்கோமே கண்ணா, நீ எங்க இருக்க? எங்களுக்காக சீக்கிரம் எங்க கண்ணெதிரில் வந்துடேன் அப்படின்னு அந்த 2 குழந்தைகளும் அழறது. இப்படி அழுதுதுன்னா தனக்காக அவ்வளோ தூரம் வந்தா அந்த பிரபுவால தாங்க முடியுமா? உடனே அந்த பிரபு அவன் அங்கேருந்து வரான் ஒரு படகுல. இப்படி இந்த குழந்தைகள் யமுனக்கரை ஓரமா அழறது இல்லையா, அழுதுண்டே இருக்கிறச்சு அங்கேருந்து ஒரு படகு வருது. ஏவம் ஹி யமுனா தீரே பிராருதத்சா நிதம்பினி தத்ரா விராசீத் நௌகாயாமாசீனோ பகவான் ஹரிஹி கோட்டிவன்மதலாவண்யஹ सुगंध कुटिलालकः जगन्मोहन सौंदर्य संपूर्ण शुभ विग्रहः कनकांबरधारी च कंठशोभित कौस्तुभः दिव्य चंदन लिप्तांगो वैजयंती विभूषितः वादयन् मधुरं वेणुं रंजयन् राधिकां तथा अपश्यत यमुना तीरे हसीनांच हमीदया. இவ்வாறு இந்த 2 குழந்தைகளும் யமுனா கரவோரமா அழுதுண்டே இருக்கு இல்லையா. அப்படி அழுதுண்டே இருக்கிறச்சு அங்க எட்டக்கேந்து பார்த்தா ஒரு படகு வருதோம். அந்த படகுல பார்த்தா கோட்டி மன்மதனுக்கு ஈடான அழகு உடையவனாக நல்ல சுருள் 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 சுருளான கருத்த கேசங்கள், நல்ல சுகந்தம் வீசுறது அந்த கேசங்கள்லேருந்து. உலகத்தையே மோகிக்க செய்யற அளவுக்கு அழகு திரட்டி வைக்கப்பட்ட அளவுக்கு ஒரு முகம் தெரியறது. அப்புறம் பார்த்தா அங்கேருந்து நல்ல மஞ்சள் பட்டு பீதாம்பரம் தெரியறது. அப்புறம் பார்த்தா கழுத்துல கௌஸ்துபமணி மாலை தெரியறது. அப்புறம் பார்த்தா தன்னுடைய உருண்டு திரண்ட புஜங்கள், நல்ல விசாலமான மார்பு, இதுல சந்தனங்கள்லாம் பூசிச்சுட்டு இருக்கிறது தெரியறது. அப்புறம் வைஜெயந்தி மாலை போட்டுன்னு இருக்கிறது தெரியறது. இப்படி அதுக்கப்புறம் மேல இன்னும் கிட்ட வர 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 பார்த்தா அவனோட அழகான முகம்,
அந்த உதடுல வச்சு அழகாக பெரியாழ்வார் சொல்ற மாதிரி சிறு விரல்கள் தடவி பரிமாறி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரியாக அழகா ஆசையா வாசிக்கக்கூடிய புல்லாங்குழல் தெரியறது. அப்புறம் பார்த்தா பக்கத்துல ராதா தேவி தெரியறா. அப்புறம் புரிஞ்சிருக்கு இப்படி வந்தா யார் அது, தன்னுடைய கண்லேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் அந்த பிரேமையோட விட்டா அவனால தாங்க முடியாது இல்லையா, உடனே வந்துட்டான். அங்கேருந்து பகவான் ஆவிர்பவிக்கிறார். இதை பார்த்ததும் அங்கேருந்து மெய் மறந்து போய் இந்த ஹசீனாவும் ஹமீதாவும் நிற்கிறா. எப்படி இருக்கும், எவ்வளோ நாட்கள் எதிர்பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டங்களை கடந்து அவனுடைய கதையை கேட்டது உண்டு. அந்த சிரவணத்தினாலேயே பக்தி உண்டாகி அவ நாட்டிலேருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு கப்பல்ல தாண்டி வந்து இங்க வந்து அழுது கடைசியில இப்படி அவன் தரிசனம் கொடுக்கறான் அப்படின்னா மனசுக்கு அதை பார்த்தா எப்படி இருக்கும், எவ்வளோ நிம்மதியா இருக்கும், எவ்வளோ சமாதானமா இருக்கும். அந்த மாதிரி இவா வரத பார்த்ததும் கண்ணன் மட்டும் இல்லையா, பல கோபிகைகளோட வரான். பல கோபிகைகளோட இப்படி யமுனை நதியில வந்துட்டு தனக்கு சமீபத்துல வரான். வந்துட்டு பார்த்தா தன்னை தான் பார்க்கறான், தனக்கிட்ட தான் வரான். எங்கேயோ படகுல போறான்னு பார்த்தா தனக்காகவே வரான். நேர வந்து தான் இருக்கிற கரையோரமா வந்து அந்த 2 பெண்குட்டிகளையும் பார்த்து வா படகுல ஏறு வா அப்படிங்கிறான். அந்த 2 பெண்குட்டிகளுக்கும் ஒன்றும் புரியல. உடனே அந்த கண்ணனே வந்து தான் கையை கொடுத்து அந்த 2 குழந்தைகளையும் படகுல ஏத்திக்கிறான். ஏத்திண்டு 2 குழந்தைகளையும் தன்னுடைய படகுலையே ஏத்திண்டு அஷ்ட சகிகள் ராதா, அந்த ராதையோட சேர்த்து இந்த 2 குழந்தைகளையும் சகிகளா ஏத்துண்டு பகவான் அங்கேருந்து படகுல சேர்த்து தன்னிடத்திலேயே ஐக்கியமாக்கின்ட்டான் அந்த 2 குழந்தைகளையும் அப்படின்னு தெரியுது. ரொம்ப ஆச்சரியமான பக்தி. எந்த மதம் எந்த ரிலீஜன்ல பிறந்தாலும் அவனிடத்துல பக்தி பண்ணா அவன் அதை ஏத்துக்கிறான் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டான ரொம்ப அழகான ரொம்ப உருக்கமான ஒரு சரித்திரம். மேல இன்னொரு சரித்திரம். நேற்றுக்கு தான் பார்த்தோம், குழந்தையிலேயே பக்தி பண்ணறது அப்படிங்கிறது எவ்வளோ அழகு அப்படிங்கிறதுக்கு நேற்றுக்கு பல சரித்திரங்கள் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சரித்திரம். இதுலயும் எப்படின்னா குழந்தை பண்ற பக்தி தான். நேற்றுக்கு மாமா பிரயாக்தாஸோட கதை பார்த்தோமே, அதே மாதிரி ஒரு குழந்தை, இவர் குழந்தைன்னு சொல்லக்கூடாது, அவள்லாம் ஹித துருவதாஸ் அப்படின்னு தான் சொல்லுவாள். ஹிதஹரி வம்சர் இருக்கார் இல்லையா, அவருடையவே சிஷ்ய பரம்பரையில வந்ததுனால இவரையும் ஹித துருவதாஸ் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். பொதுவாகவே பக்தி அப்படிங்கிறது அந்த மாதிரி தான். நேற்றுக்கே இந்த விஷயத்த சொல்லிட்டோம், திருப்பியும் சுருக்கமா சொல்றேன். பக்தி பண்றவாளை பார்த்து ஆஹா என்ன இது சின்ன வயசுலயே பக்தி பண்றியே, பக்தியெல்லாம் 60 வயசுக்கு மேல பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்றது கூடாது. ஏன் அப்படின்னா பக்திங்கிறது அது 60 வயசுக்கு மேல பண்ண வேண்டியது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, அதான் சொன்னேன் இல்லையா, இந்த வேலை பண்ணுறது, ஆஃபீஸ் போகிறது, அது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பக்தி அப்படிங்கிறதும் ஒரு பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஆயிடும். 60 வயசுக்கு மேலே தான் பக்தி பண்ணணும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அந்த பக்தி காமியார்த்தமாயிடும். எனக்கு வந்து வீடு வேணும், வாசல் வேணும், அதுக்காக பகவான்கிட்ட வரேன், தப்பு கிடையாது. அதுக்குமே பகவான்கிட்ட வரணுங்கிற புத்தி வரணுமே. ஏதோ ஒரு கஷ்டம்னாலும் எங்கேயோ போய் எவன்ட்டையோ நிற்காம பகவான்கிட்ட வரணுங்கிறது வருது, அதுவே பெரிய விஷயம்தான். இருந்தாலும் பக்திங்கிறதே அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பக்திங்கிறதே ஏதோ வருது, பகவான்கிட்ட வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு வேண்டிக்கிறது தான் பக்தி அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதையும் தாண்டி பக்தி அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இவ்வளோ பேர் இங்க உபன்யாசம் கேட்கறதுக்கு வந்திருக்கோம். நம்ம எல்லாம் வந்திருக்கிறதுக்கு எதுக்காக? இந்த உபன்யாசம் கேட்டோம்னா நமக்கெல்லாம் வந்து நல்லா பைசா கொட்டும், கூரையை பிச்சுட்டு பைசா கொட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். அண்ணன் நேத்திலேருந்து ஆரம்பிச்சு எந்த கதையிலையும் அந்த மாதிரி ஒரு பலஸ்ருதி கிரந்தத்திலையும் கொடுக்கல, நானும் சொல்லலை. ஆனா இவ்வளோ பேரும் ஆசையா வந்திருக்கேளே, ஏன் அப்படின்னா அந்த ஆசை இருக்கு இல்லையா, அதுதான் பக்தி. பக்தி சாஸ்திரமே அப்படிதான் சொல்றது. சாத்வஸ்மின்னு பரம பிரேம ரூபா, அந்த அன்பு இருக்கே, அந்த பிரேம இருக்கே, அதுக்குதான் பக்தினே பேர். அந்த அன்போட நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிறதும் அதுக்கு ஒரு அங்கமா இருக்கலாமே தவிர பக்திங்கிறது அதை கடந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
அந்த மாதிரி பக்திங்கிறது எப்போ அன்புன்னு ஆயிடுத்தோ அப்போ அது 60 வயசுக்கு மேலதான் வரணும்னு சொல்ல முடியாது. அந்த அன்பு பகவான் இடத்துல பிஞ்சு குழந்தைக்கு கூட வரலாம் இல்லையா? அதனாலதான் நேற்றுக்கே பார்த்தோம், மாமா பிரயாக்தாஸோ தன்னா ஜாட்டோ எல்லாம் எத்தனோண்டு குழந்தைகள். அந்த குழந்தை எல்லாம் வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு பக்தி பண்ணித்தான் பகவானே வந்தும் என்னையே ரோட்டியை காலி பண்ணன்னு அழற குழந்தைகள் இதெல்லாம். அதுலேயே என்ன தெரியறதுன்னா அவ்வளோ சுதந்திரமா அந்த பகவான்கிட்ட அவ்வளோ பிரேமையோட இருக்கு அந்த குழந்தைகள் அப்படின்னு தெரியறது. அந்த மாதிரி தான் எதுவுமே தெரியாம சின்ன வயசுல பக்திங்கிறது எப்போ அன்புன்னு சொல்லியாச்சோ அப்ப அது இப்பதான் வரும் அப்பதான் வரும்னு நம்மளால சொல்ல முடியாது, எப்போ வேணா வரும் அந்த குழந்தை. அந்த மாதிரி ஒரு குழந்தை தான் இந்த துருவதாஸ் அப்படிங்கிற குழந்தை. ஆசீத் தேவவனே புண்ணியே ஷ்யாமதாஸ் இதி ஸ்ருதः வைஷ்ணவாராதன பரோ கிரஹஸ்தः கிருஷ்ண கிங்கரः ஆச்சரன் சாது கைங்கர்யம் சஹ பத்ன்யானுகூலயா தீனோபி பூர்ண ஹிருதயः கிருஷ்ண பக்திம் சகாரசः. ध्रुवदासो नाम तस्य तनयः पंचहायनः दिव्य प्रतिभया युक्तः गुप्तार्थ इव सागरः. அதே தேவவனம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, தியோகாம் அப்படின்னு ஹிதஹரி வம்சருடைய ஊர்னு, அதே ஊர் தான் இந்த ஊரும். தியோகாம் அப்படிங்கிற ஊர்ல ஷியாம்தாஸ் அப்படின்னு ஒரு பெரியவர் இருக்கார். அவருடைய மனைவியோட சேர்ந்து இருக்கார், பகவான் இடத்துல பக்தி பண்ணி கொண்டு இருக்கார். அந்த மகானுக்கு அந்த பெரியவருக்கு ஒரு குழந்தை, 5 வயசு தான் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய பத்தி எப்படி சொல்றா அப்படின்னா, திவ்ய பிரதிபயா யுக்தோ குப்தார்த்த இவ சாகரா. பொதுவா ரத்னங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரத்னங்கள்லாம் சமுத்திரத்துல இருந்து தான் கிடைக்கும். ஆனா சமுத்திரத்தை பார்த்தா மேலேந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள அவ்வளவு ரத்னங்கள் இருக்குன்னு தெரியாது, வெறும் தண்ணி மட்டும்தான் தெரியும். அந்த சமுத்திரத்தை உள்ள ஆழமா போய் பார்த்தாதான் உள்ள அவ்வளோ ரத்னங்கள் இருக்குங்கிறது தெரியும். அந்த மாதிரிங்கிறார். அப்படின்னா என்னன்னா, குப்தார்த்த இவ சாகரா, அவ்வளோ விஷய காம்பீரியம், அவ்வளோ வைராக்கியம், அவ்வளோ பக்தி, அவ்வளோ ஞானம் உண்டு. ஆனா வெள்ளேந்து பார்த்தா ஒன்றும் தெரியாதான். பார்த்தா ஒரு 5 வயசு குழந்தை, சாமானிய குழந்தைங்கிற மாதிரி இருக்கும் பார்த்தா. ஆனா பரம வைராக்கியமான குழந்தை. ஒரு சமயம் அந்த குழந்தை ஒரு சத்சங்கத்துக்கு போயிருக்கு. அந்த சத்சங்கத்துக்கு போயிருக்கிறச்சு அங்க யாரோ துருவச்சரித்திரம் உபன்யாசம் பண்றா. துருவச்சரித்திரம் உபன்யாசம் பண்ணதும் இந்த குழந்தைக்கு திடீர்னு தனக்கு தானே உள்ள யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்மளும் தினமும் சாப்பிட்றோம் தூங்குறோம், சாப்பிட்றோம் தூங்குறோம், சாப்பிட்றோம் தூங்குறோம், இப்படியே வாழ்க்கையை கழிச்சுட்டு இருக்கோம். வாழ்க்கைங்கிறது இவ்வளவுதானான்னு, இதை தாண்டியும் வாழ்க்கையில் ஏதாவது இருக்கா இல்லையா? வாழ்க்கையில நமக்கு அல்டிமேட் பர்பஸ்ங்கிறது என்னது? பெரிய வீடு வாங்கிறது தான் வந்து நம்ம வாழ்க்கையிலேயே பெரிய பர்பஸா? இல்ல நான் இவ்வளோ பெரிய கார் வச்சுட்டு இருக்கேன், இவ்வளோ பணம் சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கேன், எல்லாமே பண்ணணும், எல்லாமே நல்லது, ஆனா இதுதான் லைஃபோட அல்டிமேட்டான கோலா? மாத்தி மாத்தி லைஃப்ல இதுதான் விஷயமா? நம்ம வந்து சில பேர்லாம் வந்து குடிசையில தங்குறவா, அவள்லாம் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, இதோ தங்கறதுக்கு ஒரு வீடு, ஒரு ரூமோட ஒரு வீடு இருந்ததுன்னா போதும், எனக்கு அது போதும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறா. இன்னொரு பக்கம் பார்த்தானா ஒருத்தன் பெரிய பங்களா வச்சுட்டு இருக்கான், இருந்தாலும் திருப்தி இல்லை. வேற எவனோ அவனை விட பெருசா ஒருத்தனை பார்த்துட்டு பொறாமப்பட்டு இருக்கான், அவன் அப்படி இருக்கானேன்னு. இந்த குடிசையில இருக்கிறவன் அப்படி ஒரு வாழ்க்கையை நினைச்சு கூட பார்த்தது கிடையாது தன்னோட வாழ்க்கையில. ஆனா அதோட 100 மடங்கு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சொகுசா இருக்கக்கூடியவன், அவன் வந்து இன்னும் சாந்தி இல்லாம வேற ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கான். இதே மாதிரி யாரோ ஒருத்தர் இருக்கா, ரொம்ப தூரம் தினம் நடக்க வேண்டியிருக்கு. நமக்கு ஒரு சைக்கிள் இருந்ததுன்னா போதும், அதுவே நம்மளோட வேலையை வந்து ஒரு நாளுக்கு மிச்சப்படுத்திடும், அது இருந்தா சௌக்கியமா எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். இன்னொரு ஒருத்தன் என்ன யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, பெரிய காரு, நல்ல வசதியான கார் இருக்கு, இருந்தாலும் போறல. ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சவா அதை விட பெரிய கார் ஒன்றத்தை வாங்கிட்டான், அவன் வாங்கிட்டானே நான் இன்னும் வாங்கலையே, அவன் அப்படி வச்சுட்டு இருக்கானே நான் இன்னும் வச்சுக்கலையே அப்படின்னு வயறறியறது அவனுக்கு. இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா, ஒரு வஸ்து வந்து ஒருத்தனுக்கு அதுல நிம்மதி கிடைக்கும், இன்னொருத்தனுக்கு அதுல நிம்மதி கிடைக்காது. அதனால நிம்மதி அப்படிங்கிறது வீடுலயோ கார்லயோ பைசாலையோ இல்லை, இங்க இருக்கு. அந்த நிம்மதிங்கிறது இங்க இருந்ததுன்னா கிடைக்கிறதுலயே கூட சந்தோஷமா இருந்துட முடியும். அந்த நிம்மதிங்கிறது இங்க இல்லை அப்படின்னா
இது வேணும் அது வேணும்னு வாழ்க்கை முழுக்க விஷயங்களை சேஸ் பண்ணியே முடிஞ்சு போயிடுமே தவிர நிம்மதியே கடைசி வரைக்கும் இல்லாம போயிடும். அதனால அந்த நிம்மதி அப்படிங்கிறது தான் வாழ்க்கையிலேயே இருக்கிறதுலையே பரம லட்சியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த நிம்மதியை அடையணும் அப்படின்னா பகவானுடைய சந்நிதிக்கு வந்தாதான் அடைய முடியாது. ஏன்னா எங்க போய் உக்காந்தாலும் ஏதாவது விவகாரங்கள், ஏதாவது பேச்சு காது விழறது, இது வருது அது வருதே தவிர அங்கேருந்து போய் கோவிலுக்கு வந்து உக்காந்தாதான் நிம்மதி கிடைக்கிறது. அதனாலேயே பகவானை நாடி போகணும். பகவானை நாடுறது தான் வாழ்க்கையிலேயே நிம்மதி அடையறதுக்கு ஒரே உபாயம். அந்த நிம்மதி தான் வாழ்க்கையில ஒரே லட்சியம். அதனால பகவான் அடையிறது தான் ஒரே லட்சியம் அப்படின்னு அந்த குழந்தை, 5 வயசு குழந்தை இதெல்லாம் விசாரம் பண்ணுறது. அந்த துருவ சரித்திரத்தை கேட்டுட்டு, ஏன்னா துருவன் அப்படித்தானே 5 வயசு குழந்தையா தானே காட்டுக்கு போறோம், அதை கேட்டுட்டு நம்மளும் இந்த மாதிரி ஆனோம் அப்படின்னு அந்த குழந்தை இப்படி விசாரம் பண்ணி, நானும் துருவன் மாதிரி பிருந்தாவனத்துக்கு போறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கிளம்பிடுச்சு. இப்படி கிளம்பினதும் பிருந்தாவனத்துக்கு நேர போறது. போய் பசி, சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, ஆத்துலேருந்து சொல்லிக்காம கொல்லிக்காம ராத்திரி வேலை கிளம்பி வந்துருக்கு. பிருந்தாவனத்துக்கு வந்தா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, சாப்பாட்டில் ரொம்ப நாளா. இப்படி அந்த குழந்தை மயங்கி கீழே விழுந்துருது. இப்படி அந்த குழந்தை மயங்கி கீழே விடுற நிலைமை, மயங்கி விழுந்துடலை, அந்த குழந்தை ரொம்ப முடியாம தள்ளாடிட்டு இருக்கு. இப்படி அந்த குழந்தை அப்படி மயங்கி இப்படி டயர்டா இருக்கிறத பார்த்துட்டு அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, வனசோபேக்ஷணாயைவம் சஞ்சரந்தி சகி ஜனைஹி ஜகதாம் ஜனனி ராதா தம் ததர்ஷ யத்ருச்சயா க்ஷுத்க்லாந்த ஜடரம் தீனம் பிரருதந்தம் ச பாலகம் ஆஹ்வயந்தம் லோகநாதம் அநாதமிவ சம்ஸ்திதம் விலோக்ய த்ருவதாசம் தம் அஸ்ராகுல விலோச்சனா அங்கே நிதாய கிருபயா சாந்த்வயாமாஸ ராதிகா. இந்த குழந்தை இப்படி டயர்டா உட்காந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த சமயத்துல தினம் பிருந்தாவனம் தன்னுடைய சொத்து இல்லையா, ராதாதேவியினுடைய சொத்து இல்லையா, அதனால பிருந்தாவனம் எப்படி இருக்கு அப்படின்னு தினமும் இப்படி அதை தரிசனம் பண்ணுறதுக்காக ராதாதேவி இப்படி சுத்துவாள். இப்படி சுத்தி 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 இப்படி சகிகளோட நடந்து வரச்சே, இப்படி வரச்சே பார்த்தா இந்த இடத்துல இந்த குழந்தை இப்படி மூர்ச்சையாகி கிடக்கு. இதை பார்த்ததும் தேவிக்கு கருணை வந்தது. பார்த்தாலே தெரியறது இந்த குழந்தை ரொம்ப நாள் சாப்பிடல, இழைச்சு போயிருக்கு, பசிக்கிறது. இந்த குழந்தை பகவானை கூப்பிட்டு இருக்கு, கிருஷ்ணா 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 அப்படிங்கிறது. ஆனா பார்க்கறதுக்கு அநாத மாதிரி இருக்கு. லோகநாதனே இவனுக்கு நாதனா இருக்கான், ஆனா பார்க்கறதுக்கு அநாத மாதிரி இருக்கு. இப்படி இருக்கிற குழந்தைய பார்த்து தேவிக்கே கண்ணில் கண்ணீர் வந்துருத்தான். ராதா தேவிக்கு கண்ணில் கண்ணீரோட நேர அந்த குழந்தைகிட்ட வந்து அந்த குழந்தைய மடியில போட்டுட்டு அந்த குழந்தைய தடவி கொடுக்கறான் ராதாதேவி. திவ்ய சௌந்தர்ய சம்யுக்தாம் வாசந்தி குசுமோஜ்வலாம் சர்வ சத்குண சம்பூர்ணாம் சர்வாபரண பூஷிதாம் மாதரம் சர்வ ஜகதாம் சரசீருஹலோச்சனாம் காஞ்சி கலாபபர்யஸ்தாம் குணக்கனகநூபுராம் வாத்சல்ய பூர்ணவசனாம் வனிதாகணசேவிதாம் கஜ்ஜலாலித்தநயனாம் கருணாரசசம்பிருதாம் ஆத்மானம் சாந்த்வயந்தீம் ச லாலயந்தீம் முहुर्मुहुः அப்ருச்சத் பிரேம சம்யுக்தः துருவதாசோ விலோக்யதாம். இப்படி அந்த குழந்தை கண்ணை திறந்து பார்த்தா திவ்யமான ஒரு சௌந்தர்யம். அப்படியே பார்த்தா வாசந்தி புஷ்பம் போல மலர்ந்த முகம் உடையவளாக இருக்கா. அனைத்து நற்குணங்களும் பொருந்தியவளாக இருக்கா. அனைத்து பூஷணங்கள் பூஷிச்சுட்டு இருக்கிறவளாக இருக்கா. அனைத்து உலகத்துல இருக்கிற அனைத்து ஜீவன்களுக்கும் அவதான் அம்மாவா. அப்பேற்பட்ட தேவி தாமரை மாதிரி கண்களுடையவள்,
இடுப்புல உத்தியானம் கட்டின்னு இருக்கா, இடுப்புல வஸ்திரங்கள் கட்டின்னு இருக்கா, நீலாம்பரம் கட்டின்னு இருக்கா, காலில் தண்டை நூபுரம் கட்டின்னு இருக்கா. அந்த அந்த அம்மா பேசுறத பார்த்தாலே வாத்சல்யத்தோட அவ்வளோ அன்போட ஆசையா பேசுறா. சுத்தி பல சகிகளோட வந்திருக்கா, கண்ணில் மை தீட்டிண்டு பார்க்கறா. அந்த கண் பார்வையை பார்த்தாலே அருள் சுரக்கிறது. அப்பேற்பட்ட பார்வையோட அந்த தன்னை சமாதானப்படுத்துறா. இப்படி அந்த குழந்தை கண்ணை திறந்ததும் இப்படி ஒரு தரிசனம். இதை பார்த்ததும் அந்த துருவதாஸ் கேட்கிறார், அந்த குழந்தை கேட்கறான், அம்மா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, இப்படி முன்ன பின்ன தெரியாத என்ன இப்படி லாலனை பண்றேளே, இப்படி சமாதானப்படுத்துறேளே, இப்படி கொஞ்சறேளே, நீங்க யார் அப்படின்னு கேட்கறது. அப்பா அம்மாவை விட்டுட்டு நான் இங்க வந்திருக்கேன், ஆனா எனக்கு உங்களை பார்த்தா திருப்பியும் மாத்திரு வாத்சல்யம் தென்படுறதே கண்ணுல. நீங்க யாருமா? நான் துருவ சரித்திரத்தை கேட்டுட்டு பகவானை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, தபஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் பகவானை அடையணும், சம்சாரத்திலேருந்து விடுபட்டு பகவானை அடையணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்க என்னை தடவி கொடுத்த உடனேவே எனக்கு பசியோ தூக்கமோ எல்லாமே போயிடுத்து. எனக்கு இத்தனை நாளா பகவானை பார்க்கணும்னு அந்த இருந்த அந்த துக்கம் விரகம் இருக்கே, அந்த துக்கமே தணிஞ்சா மாதிரி இருக்கு. நீங்க எனக்கு இப்படி ஒரு ஆனந்தத்தை அபிவிருத்தி பண்றேளே, எனக்கு நீங்க குரு மாதிரி கண்ணில் தென்படுறேளே, நீங்க யாருமா அப்படின்னதும் தேவி சொல்றா, கண்ணா பகவான் அடையறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்ப வருத்திட்டு தபஸ்லாம் பண்ண வேண்டாம்ப்பா. நீ கண்லேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் விடுறியே, அந்த கண்ணீர் விடுறியே, அதுவே போதும், அந்த பிரேமையே போதும், அந்த பகவான் உனக்கு வசமாயிடுவான். நான் தான் ராதாதேவி, என்னுடைய கடாட்சம் இல்லாம பகவானோட தரிசனம் பகவான் கிடைக்க மாட்டான் யாருக்கும். அப்பேற்பட்ட ராதாதேவியே உனக்காக வந்திருக்கேன்ப்பா. ஜானீஹி மாம் மகாபுத்தே சாக்ஷாத் ராதாம் ஹரிப்ரியாம். ஹரிப்ரியா, பகவானுக்கு பிரியையாக இருக்கக்கூடிய அந்த ராதாதேவி தான் நான் என்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி, உனக்கு பகவத் தரிசனம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றான். ஆசீர்வாதம் பண்ணி மேல சொல்றா, உனக்கு திவ்யமான ஞானம் உண்டாகும். பல ஸ்லோகங்கள் பகவான் மேல, பல ஸ்லோகங்கள் கீர்த்தனங்கள் நீ அருளி செய்வாய். நேரப்போ ஹிதஹரி வம்சர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவருடைய திருக்குமாரர் கோபிநாதாச்சாரியர் அப்படின்னு பேரு அந்த மகான்களுக்கு. அந்த கோபிநாதாச்சாரியர் அப்படி ஆசிரியை இந்த மகான் ராதாவல்லவன் சந்நிதியில இருக்கார். அந்த கோபிநாதாச்சாரியரை போய் ஆசிரியிச்சு அவரிடத்துல தீட்சை எடுத்துக்கோ. அவரை ஆச்சாரியரா ஆசிரியிச்சு அவரோட திருவடி சம்பந்தம் பேரு. ஆச்சாரியனோட கட்டாட்சம் ஏற்பட்டாலே, மேல குருவோட கட்டாட்சம் ஏற்பட்டாலே பகவானுடைய கட்டாட்சத்துக்கு அவன் பாத்திரமா ஆயிடுறான் அப்படிங்கிறது முன்னாடியே சொன்னோம். அதனால அந்த மாதிரி நீ போய் கோபிநாதாச்சாரியரை போய் ஆசிரியை. அங்க போய் ஆசிரியிச்சானா பகவானோட தரிசனமும், பகவானோட சேர்ந்து மறுபடியும் நானும் வரேன், எங்களோட தரிசனம் உனக்கு மறுபடியும் கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றா தேவி. இதை கேட்டு இந்த துருவதாஸ்க்கு பரமானந்தம். அங்கேருந்து நேர போறார். இங்க ராதாதேவி கோபிநாதாச்சாரியரோட கனவுலையும் இங்க ஒரு குழந்தை வந்திருக்கான் பிருந்தாவனத்துக்கு, நாளைக்கு உன்னை தேடி வருவான், அந்த குழந்தையை நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றா. இங்க பார்த்தா தேவி சொன்ன மாதிரியே குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய பார்த்ததும் அவருக்கு எப்படி இருக்கும், தேவியே இந்த குழந்தைய பார்த்து பகவான் இந்த குழந்தைய பார்த்து அந்த குழந்தைய ஏத்துக்கோன்னு சொல்றானா எப்பேற்பட்ட குழந்தையா இருக்கும். அந்த குழந்தைய கோபிநாதாச்சாரியர் தன்னுடைய சிஷ்யனாக ஏத்துக்கிறார். ஏத்துண்டு அந்த குழந்தை துருவதாஸ் மேல ஹிதஹரி வம்சருடைய சிஷ்ய பரம்பரையிலேயே வந்ததுனால அவரை ஹித துருவதாஸ் அப்படின்னே சம்பிரதாயங்கள்ல சொல்றது வழக்கம். ஸ்ரீதேவ்யாஹ கருணாலேஷாத் சர்வம் ஜானன் குருத்தமஹ ஆதாய பாலகம் பிரேம்னா சாந்த்வயாமாஸ சாதரம் சந்ததம் கீர்த்தயன் கிருஷ்ணம் ராதாவல்லபமச்யுதம் திவ்யஜானேன சம்யுக்தः தத்ரைவ அவசதர்பகः ஏவம் ஹி ஷ்யாமதாசோபி விசின்வன் பாலகம் ததா
விருந்தாவனே விலோக்கியைனம் பரமம் ஹர்ஷமாபச சரிதம் த்ருவதாசஸ்ய யः படேத் ஸ்ருணுயான் நரஹ சேவ பாக்யவான் லோகே கிருபாபாத்ரம் ரமாபதேஹே. இந்த குழந்தை இங்க தான் இருக்கு, கோபிநாதாச்சாரியார் ஆசிரியிச்சு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு மேலே பின்னாடியே அந்த குழந்தையனுடைய அப்பா ஷியாமதாஸ், அப்புறம் அந்த குழந்தையனுடைய உறவினர்கள் எல்லாரும் வந்து இந்த குழந்தை க்ஷேமமா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு, ஏன்னா எங்க எப்படி கிளம்பிட்டுன்னே தெரியல, ராத்திரியோட ராத்திரியா கிளம்பிடுது. இப்போ இந்த குழந்தை க்ஷேமமா பிருந்தாவனத்துல ஆச்சாரியனோட திருவடி சம்பந்தத்துல ஆச்சாரியனோட திருவடியிலேயே இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதும் அந்த குழந்தையோட அம்மா அப்பாவுக்கு பரம சாந்தி, பரம நிம்மதி ஏற்பட்டது, பரம சந்தோஷம் ஏற்பட்டது. மேலே இந்த பலஸ்ருதி சொல்றா, ஸ்ரீ குருநாதால் அண்ணா என்ன சொல்றாரா, இந்த துருவதாசோட சரித்திரத்தை யாரெல்லாம் படிக்கிறாளோ அவ எல்லாரும் பகவானோட கிருபைக்கு பாத்திரமாவா. ஸ்ரீ அண்ணாவோட கிரந்தங்கள் எதை பார்த்தாலும் நமக்கு தெரியும், பலஸ்ருதி எதுவுமே வந்து உனக்கு வீடு கிடைக்கும், பணம் கிடைக்கும், இதை மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. எப்பொழுதுமே பக்தி கிடைக்கும், பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமாவ, பகவானிடத்திலேயே அசையாத பிரேம பக்தி நமக்கு உண்டாகும் முதலிய விஷயங்கள் தான் பலஸ்ருதியிலேயே இருக்கும் ஸ்ரீ அண்ணாவோட கிரந்தங்கள்ல. அந்த மாதிரியே என்ன சொல்றான்னா, அவன் பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமாறான் அப்படின்னு சொல்லி இந்த சரித்திரத்தை பூர்த்தி பண்றான்.